ஸோ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம எங்கே போக போகிறோம்னு சென்னை ஏர்போர்ட் போகிறோம். ஸோ யார் வர போகிறான்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் ரசல் வைப்பர் ராஜ், நம்ம ஸ்பான்சர். உங்களுக்குலாம் ஜெஸ்ஸி தர போகிற ஸ்பான்சர் வந்து இன்னைக்கு ஏகாவை பார்க்க சர்ப்ரைஸாக வரேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அந்த சர்ப்ரைஸ் எப்படி இருக்குன்ட்டு நீங்களாம் பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் என்ன பிளான் பார்த்தீங்கன்னா நேராக சென்னை ஏர்போர்ட் போகிறோம், ரசல் வைப்பர் ராஜ் பிக்கப் பண்ணுறோம், அண்ட் தென் ஸ்டூடியோக்கு போகிறோம், ஸ்டூடியோலாம் காட்டிட்டு அண்ட் தென் மறுபடியும் நாங்கள் வந்து ஏகா ஆஃபீஸ் போயிட்டு அவர் சர்ப்ரைஸ் பண்ணலான்னு சொல்லியிருக்காரு மிஸ்டர் ரசல் வைப்பர் ராஜ். ஸோ அதையும் முடிச்சுட்டு முடிஞ்ச அளவுக்கு நாளைக்கு லைவில் ஜாயின் பண்ணுற மாதிரி டிஸ்கஷன் போகும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். ஸோ வாங்க நம்ம போய் முதல்ல அவரை பிக்கப் பண்ணிக்கலாம். ஸோ கைஸ், போகிற வழியில் ஒரு புக்கை வாங்கியிருக்கோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா வரும் கையோடு போயிட்டு அவரை வர இருக்க மனசு ஏற்கலை. ஏன்னா நமக்காக அவ்வளோ ஸ்பான்சர் பண்ணியிருக்காரு அவர். ஸோ அப்படி ஒரு மனுஷனுக்கு வந்து நம்ம கலர்ஃபுல்லாக ஒரு வெல்கம் கொடுப்போம், நல்லா ஒரு வாசனையோட ஒரு வெல்கம். ஸோ அவருக்காக ஒரு பொக்கே வாங்கி ஸோ அவரை ப்ரெசன்டபுளாக வரவேற்போம் நம்ம. ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. வெல்கம் டு சென்னை. தேங்க்யூ. சூரியகுமார் யாதவ் வேர்ல்டு கப் தூக்குற மாதிரி என்ன இது வெல்கம். ஓகே, அதை ஏறிக்கலாமா? நம்ம எப்படி நம்மளோட டிட்டர்மினேஷன் நம்ம எப்படி வைக்கணும்னா சிஎஸ்கே, இந்தியா, சூரியகுமார் யாதவ், எம்எஸ் தோனி அப்படின்னு சொல்லிட்டு வைக்கணும். நம்ம இது நமக்குள்ளார ஒரு ஆட்டிடியூடாக வச்சோம்னா நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். இப்போ பாருங்க வந்துட்டு, இப்போ இவங்க ஜெயிச்சா நான் ஜெயிச்சா மாதிரி, நான் ஜெயிச்சா இவங்க ஜெயிச்சா மாதிரி, தோத்தா வந்துட்டு லேர்னிங், ஜெயிச்சா சரித்திரம், அவ்வளோதான். அதுதான்மா உனக்கு நம்பிக்கையான ஆளுங்க வந்துட்டு உன்னை சுற்றி நீ வந்துட்டு எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோ, கடவுளே நினைச்சாலும் உன்னை தோக்கடிக்க முடியாது. கண்டிப்பாக. இப்போ நான் உங்களுக்கு வந்துட்டு இது பண்ணுறது வந்துட்டு மருந்து மாத்திரை வாங்கி கொடுக்குற மாதிரி, அவ்வளோதான். நீங்கள் ஃபியூச்சரில் நீங்கள் எத்தனையோ இதுக்கு வந்துட்டு வளர்ச்சிக்கு செய்வீங்க வந்துட்டு, ஓகேவா? எத்தனையோ நல்ல காரியங்கள் நீங்கள் வந்துட்டு செய்ய போகிறீங்க. அப்போ வந்துட்டு யாராவது ஒருத்தர் நம்மளை மாதிரி வந்துட்டு வராங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் வந்துட்டு திருப்பி கொடுக்கணும். அதுதான் நீங்கள் எனக்கு திருப்பி கொடுக்கறதுக்கு சமம். கடவுள் வந்துட்டு நாதனையும் சசியும் பார்க்க வைக்கணும், அவங்க எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும், அதுக்கப்புறம் நான் வந்துட்டு அவங்களுடைய நம்பிக்கையில் வந்துட்டு நான் அவங்களுக்கு ஒரு பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு நாளைக்கு நம்ம வாசகர்கள் வந்துட்டு என்ன ப்ரோ ஜிஎஸ்கே தோத்துச்சு அப்படின்னு வாங்க வந்துட்டு, ஓகேவா? தோத்தா என்னப்பா இப்போ என்ன நீங்கன்னா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டியா அப்படின்னு தான் நான் கேட்கணும். அப்பா நம்மளாம் இந்தியா தோக்கும் போதே நம்ம வந்துட்டு சப்போர்ட் பண்ணியிருக்கோம் வந்துட்டு. இது கிளப் ஐபிஎல் கிரிக்கெட் மாதிரி, இது ஒரு கிளப் கிரிக்கெட். இதுல வந்துட்டு ஒரு ஃப்ரான்ச்சைசி வார், ஃபேன்ஸ் வார் கண்டிப்பா நடக்கும் வந்துட்டு. அவங்க ஜேஎஸ்கே பண்ற மாதிரி நல்லதெல்லாம் வந்துட்டு யாராலையுமே பண்ண முடியாது. கம்ஸ் டு கிரிக்கெட், இந்த ஆர்சிபி ஒன் மேன் ஆர்மி. விராட் கோலியை தலையில தூக்கி வச்சு, நாம எப்படி தோனி தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுறோமோ விராட் கோலியை தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுறாங்க வந்துட்டு. அதுக்கு கிடைச்ச அந்த சன்மானம் தான் அந்த 18வது சீசன்ல கப்பு. மும்பை இந்தியன்ஸும் சென்னை சூப்பர் கிங்ஸும் 5 தடவை சாம்பியன்ஷிப் இது பண்ணாலும் சென்னை சூப்பர் கிங்ஸ் தான் ரிமைன்ஸ் க்ளோஸ் டு அவர் ஹார்ட். தே ஆர் ஒன் ஆஃப் த ஃபேமஸ் டீம். மும்பையிலேயே கூட சென்னை ஃபேன்ஸ். இன்னைக்கு ஆக்சுவலி நான் மும்பைக்கு தான் போக வேண்டியது. ஆக்சுவலி மும்பைக்கு தான் நான் போக வேண்டியது. மும்பைக்கு போயிட்டு ஹாப்பி பர்த்டே சிஎஸ்கேங்கிற கேக்கை வந்துட்டு நான் வந்துட்டு தாதர் ஸ்டேஷன்ல வெட்டதா இருந்தது, சிஎஸ்கே டிஷர்ட்டை போட்டு. ஸோ ஐ ஹேட் பிளான்ஸ். பட் கடவுள் என்ன பண்ணாருன்னா, இன்னைக்கு போகாத, யூஆர் நாட் டிஸ்டைன் டு டூ. இன்னைக்கு வந்துட்டு இன்னும் நீ 3 பேரை நீ வந்துட்டு பார்க்கணும். நாளைக்கு வந்துட்டு உன் குடும்பம் வந்துட்டு கஷ்டத்தில் இருக்கு, அதை நீ பார்க்கணும். அதுக்கு முன்னாடி உன்னோட 2 ஃப்ரெண்ட்ஸுங்களை நீ பார்க்கணும் அப்படின்னு தான் கடவுள் வந்துட்டு
இப்படி போட்டு இந்த ட்ராக் இப்போ டிவியேஷன் கொடுத்துட்டாரு. 83ன்னு ஒரு படம் வந்துட்டு ரிலீஸ் ஆச்சு. ஓகே. கிரிக்கெட் சம்மந்தப்பட்ட படம் தான் வந்துட்டு. அதை வந்துட்டு பாருங்க எங்கள் அப்பா நான் வந்துட்டு ரொம்ப நான் ரிக்வஸ்ட் பண்ணிட்டே இருப்பேன். பட் ஹி டசன்ட் see. நான் வந்துட்டு எங்கள் அப்பாட்ட அப்படியே சொன்னேன் வந்துட்டு இந்த எபிசோடையாச்சும் நீ ஃபுல்லாக பார்ப்பேன்னு நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் உட்காந்துட்டு பார்த்துட்டு அவர் தான் ஃபர்ஸ்ட் ஃபீட்பேக்கே கொடுத்தாரு. ஓகே. எனக்கு சப்ஜெக்ட் தெரியல, இருந்தாலுமே நீ நல்லா பேசியிருக்க. ஆமாம். ஒருவேளை எனக்கு சப்ஜெக்ட் தெரிஞ்சிருந்தா வந்துட்டு இப்போ எனக்கு இன்னும் வந்துட்டு டீட்டெயிலாக புரியும். இதை பற்றி சொல்லக்கூடியது வந்துட்டு என் தம்பி தான். ஆஃபீஸ் வரும். ஆஃபீஸ் வந்தோடனே ஒர்க்ஸ் பார்த்துட்டு மறுபடியும் கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் ஏதாச்சும் வேலை இருக்கும். ஓகே. அங்கே போய்டும். ஃபுல் அண்ட் ஃபுல் அங்கே தான் இருக்கும். இது எப்படி நீ வந்துட்டு கற்றுக்கிட்ட? பிகாம் படிச்சிருக்கேன்னு சொல்கிறேன், எப்படி நீ இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டுக்குள்ள வந்து? எனக்கு அதுவே ஒரு பெரிய ஹைபோதெட்டிக்கல் கொஸ்டினாக இருக்குது. அதுதான் கோகுல் இருக்காருல்ல என் ஃப்ரெண்டு. ஸோ அவரே வந்து விஸ்காம் ஸ்டூடெண்ட் தான். ஓகே. ஸோ அவர் வந்து ஃபிலிம் மேக்கரு ஓகே ட்ரை பண்ணிட்டு இருந்தாரு. அந்த டைமில் நாங்களாம் கூட ஷார்ட் ஃபிலிம்ஸு, தோனிக்கு அந்த சாங் எழுதுனாங்க தெரியுமா, எல்லாமே அவர் தான். ஓகே. ஸோ அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் ஆனவர் தான். அவங்க அப்பா வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டு இருந்தார். ஓகே. ஸோ அவர் இறந்துட்டோடனே பையன் வந்து அதை எடுக்கிறாரு கையில். ஸோ அது சப்போர்ட்டிவாக போய் ஓகே இறந்துட்டோடனே அவர் கையில் எடுக்கிறாரு. அவர் விட்டு போன ப்ராஜெக்ட்லாம் அவர் முடிக்கும் போது அப்படியே கற்றுக்கிட்டு கூடயே இருந்துட்டோம் நானும் சதீஷா. சூப்பர் சூப்பர், நல்லா பண்ணுங்க. எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்களுடைய நாகராஜன் ஹரிஹரன் அலைஸ் ரசல் வைப்பர் ராஜ். என்னுடைய நண்பர் ஒருத்தர் வந்துட்டு சதீஷ் அப்படிங்கிறவர் ரொம்ப நெருக்கமான நண்பர் மாதிரி எனக்கு வந்துட்டு தோன்றாரு. இப்போ தான் 2 மணி நேரம் முன்னாடி தான் பார்த்தேன். எத்தனையோ வருஷம் வந்துட்டு பழகின ஒரு ஃபீலிங் எனக்கு வந்துட்டு கொடுத்தது. அந்த மனுஷனுக்குள்ளார எவ்வளவு ஆசைகள் எவ்வளவு கனவுகள் இருக்குது அப்படிங்கிறத நினச்சி நான் ரொம்ப வியந்து போகிறேன் வந்துட்டு. அந்த மனுஷன் ஹி வாண்ட்ஸ் டு பிகம் அ கேமராமேன். சரி, ஒரு கேமராமேனுக்கு என்ன வேணும் வந்துட்டு? ஒரு நல்ல கதை இருந்ததுன்னா அந்த கேமராமேன் வந்துட்டு அவனோட டேலண்ட்டில் வந்துட்டு அந்த கதையை இன்னும் பிரம்மாண்டமாக கொண்டு வந்துடும். அப்படி இருக்கிறச்ச நான் வந்துட்டு ஸோ நெக்ஸ்ட்டு ஏகாபுரம் ஆஃபீஸ் போகிறோம் நம்ம. அதுக்கான பயணம் தான் இது. குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய வாசகர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நாகராஜன் ஹரிஹரன் ரசல் அலைஸ் ரசல் வைப்பர் ராஜ். சென்னை வந்தேன். எல்லோரும் வந்துட்டு பார்க்குறதுக்கு வந்துட்டு வந்தேன். என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கே சொல்லலை நான் இன்னும் வரேன் அப்படிங்கிறது சர்ப்ரைஸாக வச்சுருந்தேன். பட் அகெயின் ஹாப்பி, எக்ஸைட்டட். சசினோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லோரையும் பார்த்ததில் ஹேட் அ வெரி எக்ஸலண்ட் ஃபுட், சவுத் இண்டியன் மீல்ஸ் பை ஆஃப்டர்நூன். இப்போது த ஆட்ட நாயகனான நாதனை பார்க்குறதுக்கு நம்ம வந்துட்டு போய்கிட்டு இருக்கோம். ஸோ எஸ், வெரி எக்ஸைட்டட். இன் அடிஷன் டு தட் என்னெல்லாம் டிஸ்கஸ் பண்ண போகிறோங்கிறது இன்னும் நாங்கள் எதுவுமே டிசைட் பண்ணல. பட் அகெயின் ஐம் ஷுர் நெக்ஸ்ட் 1 hour வந்துட்டு ஒரு களைகட்ட போகுது, ஆட்டம் களைகட்ட போகுதுன்னு நான் நினைக்கிறேன். நாதனுக்கும் தெரியாது நான் வரேன் அப்படிங்கிறது. நானும் எதுவும் சொல்லலை. அவன் ரியாக்ஷன் எப்படிங்கிறத பார்க்கணும் வந்துட்டு. ஏன்னா நானும் சசியும் வந்துட்டு சர்ப்ரைஸாக வச்சுருந்தோம். யா, தட்ஸ் இட். லுக்கிங் ஃபார்வர்ட், எக்ஸைட்டட், அஃப்ரைட் எல்லாமே இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டு தடவை இது வரைக்கும் நாங்கள் வந்துட்டு வி வர் கனெக்டிங் ஒன்லி த்ரூ ஜூம் அண்ட் யூடியூப் ஆர் இன்ஸ்டா, அதில் தான் வந்துட்டு. ஸோ ஒரு எக்ஸ்பர்ட் கூட வந்துட்டு ஃபஸ்ட்டு டைம் இன் லைவ் என்ன பேச போகிறோங்கிறது தெரியல. ஸ்டே டியூன்ட். ஐம் ஷுர் நெக்ஸ்ட் 1 hour வந்துட்டு இட்ஸ் கோயிங் டு பி ஃபன் வாட் எவர் வி டிஸ்கஸ். லுக்கிங் ஃபார்வர்ட் அண்ட் எக்ஸைட்டட். தேங்க்யூ ஸோ மச். உன்னை பார்க்கலாம் தோணுச்சு, ஃப்ளைட்டை பிடிச்சா வந்தேன். ஏறு பிராங்க் பண்றாங்க. இதை பத்தியா 25,000 செலவு பண்ணிட்டு வந்தா எப்படி வந்துட்டு சொல்லுது பத்தியா? அது புடி புடி. அது எப்படி சசி இன்னைக்கு வந்து ரொம்ப வந்து பார்க்கணும்ன்றாரு. எனக்கு அப்படியே ஒரு டவுட்டு, என்ன கிஃப்ட் கொடுத்துருக்காரு? இந்தியா ஜெர்சி. தேங்க்யூ ப்ரோ. நெக்ஸ்ட் டோர் மட்டும் சரியா ஒரிஜினல் ஜெர்சி. ஒரு நிமிஷம் சசி. ஓகே. ஓ, ஒரிஜினல் ஜெர்சி இவ்வளோ வெயிட் இருக்குமா சசி? எங்க பாரு, என்னைய பார், பின்னாடி பார். தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ராஜ் ப்ரோ. என்ன எனக்கு இந்த
அந்த சர்ப்ரைஸே என்ன எனக்கு தெரியுது. உட்கார்ந்து இது என்ன ஜெர்சி ப்ரோ? என்னது அது வந்துட்டு அழுக்கா இருந்துச்சா இதை போட்டுக்கோ, அதுதான் ஒரிஜினல். இது ஆடவும் சொல்ல மாட்டாங்களா? இது இந்தியா டீம் கேமரா கேப். ஓ மோட்டார் ஸ்போர்ட் கேப், F1 கேப். ஒன்னே என்ன தெரியாது எனக்கு. F1 கேப் இருக்கட்டும். இது F1 டி-ஷர்ட். ஓ ஷர்ட். இது எல்லாம் நீ பார்த்ததுதான். டைரி இல்ல புக்கு. இது எல்லாம் நீ பார்த்ததுதான். தேங்க் யூ ப்ரோ. ப்ரோ என்ன சொல்லு. அது ஒண்ணே ஒண்ணுதான். என்ன இங்கிலீஷ்ல ஏதோ ஒன்று வாங்கியிருக்கீங்க, அது என்னது? இங்கிலீஷ்ல என்ன வாங்கிடு? ஏன் சரியா படிச்சு புரிஞ்சுக்கிறேன். அதெல்லாம் புரிஞ்சுப்பேன். நீ வந்துட்டு இப்போ நீ வந்துட்டு இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டுக்கு வந்துட்டு நீ வந்துட்டு வரப்போற. அப்புறம் என்ன என்ன ப்ரோ என்ன திடீர்னு இது? திடீர்னு பார்க்கணும்னு தோணிச்சு வந்துட்டேன். February 5 தான் சொன்னீங்க. February 5 நான் வந்தேன்னா அப்புறம் வந்துட்டு நீ எப்படி வாசகருக்குலாம் அவார்டு கொடுப்ப? அதுக்கு முன்னாடி வரவேணா? நேர்ல குடுக்க போறேன். எவன் எந்த ஊர்னே தெரியாது. நேரில் தான் கொடுக்கணும். நம்ம அவன் சென்னையில இருந்து இருக்கான்னா நேரில் தான் கொடுக்கணும். சென்னையில ஓகே, சென்னையில் ஜெயிச்சா. வேற ஊர்லன்னா இது பண்றது. நான் விளையாட்டுக்கு போட்டிருக்கேன் நான் அந்த இதுல. கன்னியாகுமரியில ஒருத்தர் ஜெயிக்கிறான். கன்னியாகுமரிலாம் ஜெயிச்சா போஸ்ட பண்ணிக்கலாம்ப்பா. சென்னையில இருந்து ஒருத்தன் ஜெயிக்கிறான், சென்னையில இருந்து ஜெயிக்கிறான் அப்படின்னா வந்துட்டு அவனை நாம வந்துட்டு நேர்ல பார்த்து கொடுக்கணும். அதுதான் நம்ம வாசகர்களுக்கு க்ளோஸா போறதுக்கு. இது சென்னையில